வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். தண்ணி சூடானதோ ஒரு வாழைக்காய் 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் தோல் எடுத்துட்டு துருவி எடுத்துருக்கேன். கடாய் சூடானதோ 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவக்கணும். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது துருவி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.